நாம் எல்லாம் ட்ரோன்களை யுத்தத்தில் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெரிய ரகசியம் தெரியுமா? ஆர்மி ட்ரோன்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. அவங்க ஜாமிங் சிக்னல்கே எளிதா சிக்கிடுறாங்க. எதிரி ஜிபிஎஸ் சிக்னலை தடுக்க ஒரு சின்ன சிக்னல் பிளாக்கர் மட்டும் போதும். அதனால ட்ரோன் திசை மாறி தவறான இடத்துல போய் வெடிக்க வாய்ப்பு அதிகம். இது ரொம்ப பெரிய ரிஸ்க். அதுவும் நாம ரியாக்ட் பண்ற நேரமே இல்லாம அந்த ட்ரோன் முழுசா அழிஞ்சிற சான்ஸும் இருக்கு. அல்லது கட்டுப்பாடு இழந்து நம்ம மீதே திரும்பி தாக்குற சாத்தியமும் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி ட்ரோன்கள் 100% நம்பகமானவே இல்ல. வெறும் ஒரு சிக்னல் பிளாக்கரால் ஒரு நாடு எதிரி ட்ரோன்களை மெற்றிலமா முடக்கிடுறது தான் உண்மையான மாடர்ன் வார்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் ட்ரோன்கள் ஃபியூச்சர் ஆஃப் வார்னு நம்புறோம். ஆனா ஒரு சின்ன ஹேக்கர் கூட ஒரு லேப்டாப்ல இந்த ட்ரோனை கீழே விழ வைக்கிறான். இது ஃபியூச்சரா இல்ல ஒரு ஜோக்கா? ஒரு ஜிபிஎஸ் ஜாமர் மட்டும் போதும். அது ஒரு சின்ன மெஷின் தான். அது ட்ரோனுக்கு வரும் ஜிபிஎஸ் சிக்னலை உடைக்கிடும். அதனால ட்ரோன் திசை தவறி தவறான இடத்துல போய் வெடிக்கலாம். அதாவது கோடிக்கணக்கா செலவழிச்சு ஹைடெக்னு நம்புற ட்ரோன்கள் ஒரே ஒரு சின்ன சிக்னல் பிளாக்கால் பயனில்லாததா ஆயிடுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆர்எஃப் ஜாமர் அது வெறும் ஒரு யூஎஸ்பி சாதனம் மாதிரியே இருக்கும். ட்ரோனுக்கு வரும் சிக்னல்கள்லாம் கட் ஆகிடும். அந்த ட்ரோன் கன்ஃபியூஸ் ஆகி தவறான பாயிண்ட்ல வெடிக்கலாம். அல்லது டைரக்ஷன் இழந்து நம்ம மீதே திரும்பி தாக்கலாம். இதுவே போறக்குள்ள டேஞ்சரஸ் ட்விஸ்ட். உங்க லைக் ஒரு சந்தோஷம், ஆனா உங்க சப்ஸ்கிரைப் எனக்கு உயிர் கொடுக்கும். நன்றி நண்பர்களே.